பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கோல்டு காஃபி செய்ய தேவையான பொருள் என்னன்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கிண்ணம், காப்பித்தூள், கப்பு, ஜீனி, தண்ணி, பால். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா பாலை காய்ச்சிட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். கோல்டு காஃபிக்கு பால் ஜில்லுன்னு இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கீழே லோலே வச்சுக்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜில் பால் க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம வேறு பொருள் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணம், இந்த கிண்ணத்தில் பால் கூட எதுவுமே இல்லாமல் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு காப்பித்தூள் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. காப்பித்தூளில் நிறைய தான் வேணும். காப்பித்தூளுங்கிறதுனால நிறைய நம்ம போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இதே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. அப்புறம் ஜீனி வந்து உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இவ்வளோதான் போட்டுக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வருமானு தெரில, ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. எனக்கு மிக்ஸ் பண்ணுறப்ப வருது மாதிரி தான் தெரியுது. ரொம்ப நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் கிண்டுன அப்புறமா நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிண்டணும். நம்ம அடியில் காப்பித்தூள் இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேறு கலர் மாறும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கொஞ்சம் கிண்டின அப்புறமா நம்மளுக்கு இப்படி வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் கிண்டணும். நம்ம அடியில் காப்பித்தூள் இருக்கிறதுனால நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப நமக்கு ஒரு வேறு கலர் மாறும். மிக்ஸ் பண்ணாமல் இருக்கிறப்ப எந்த கெமிக்கல்லேருந்து ஆட் பண்ணுறாங்க, இதாக பண்ணிட்டு இருக்கோம். நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதில் ஊற்றி பாலை ஊற்றின அப்புறமா நம்ம ஃப்ரீசரில் வைக்கணும் கொஞ்சம் நேரம். இப்போ பாலை ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க, உனக்கு ரொம்ப அழகாக வந்திருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நீங்கள் மிக்ஸ் பண்ணாதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இப்போ நம்ம வச்சு நம்ம டிஃபன் கூட போட்டுக்கலாம். ஏன்னா அதில் பால் ஊற்றினால அழகாக ஒயிட் கலரில் நம்ம அதை கொஞ்சம் நிறைய ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம இன்னும் லேட்டாக சேர்ந்து நம்ம குடிக்கலாம். அப்புறம் நம்ம வந்து இதில் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வந்துடலாம். ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரொம்ப ஜில்லுன்னு வேணும்னா நம்ம வந்து மேலே எனக்கு கொஞ்சம் ஜில்லுன்னு வேணும் கோல்டு காஃபி மேலே, அதெல்லாம் நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். ஃப்ரீசரில் வச்சு கொஞ்சம் நிறைய அது இருக்கட்டும். நம்ம வந்து அந்த இது எடுத்தோடனே நம்ம வேணால் மிக்ஸ் பண்ணி குடிக்கலாம். ஏன்னா அப்போ தான் ஜீனி அது பால்குள்ளே வந்து நம்மளுக்கு வந்து சேரும். இல்லைன்னா அந்த குச்சி வச்சு டிசைன் பண்ணி போட்டு குடிக்கலாம். ஏன்னா அடியில் வந்து நம்மளுக்கு பால் வந்து நம்ம செஞ்ச க்ரீம் மாதிரி இருக்கிறனால அழகாக வரும். இதை வீட்டில் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். நம்ம குடிக்கிறப்ப நான் எப்படி இருக்கணும் நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்லுவேன். One eternity later. இப்போ வந்து நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சனால நம்மளுக்கு ஜில்லுன்னு ஆகிருக்கும். இப்போ நம்ம குடிச்சிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு அழகாக வந்துருக்கு. இப்போ குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. பாய்.